கடன் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு பெறுவது எப்படி அப்படின்றத குறித்து ஒரு 7 நாட்கள் ஸ்பெஷல் ஜெபம் கடன் பிரச்சனையிலே இருக்கிறவர்களுக்காக வைக்க வேண்டும் என்று மனசில் ஒரு ஏவுதல் இருக்குது. ஆண்டவர் நடத்துவாரானால் அதை உங்களுக்கு செய்ய நான் வாஞ்சிக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலையிலும் நிறைய பேர் எங்களுக்கு காணிக்கைகளினாலே இன்னும் சபை கட்டுமான பணிகளுக்கு என்று சொல்லி எல்லாம் சின்ன சின்ன உதவிகளை அநேகம் பேர் அனுப்பினீர்கள். அநேக ஆண்டவருடைய பிள்ளைங்க அதை செஞ்சீங்க. எல்லாருக்கும் மனசார நான் நன்றி செலுத்துகிறேன். ஊழியத்தை குறித்து எங்கேயுமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றது என்னுடைய பாஸ்டரும் எனக்கு கற்றுக் கொடுத்தது. என் பாலிசி அப்படிதான். ஆனால் தேவைகளை ஜனங்கள்கிட்ட சொல்றது தவறல்ல அப்படின்னு நான் நினைக்கிறவன். அதனால திருச்சபையினுடைய அந்த கட்டுமான பணி, ஒரு திருச்சபையை கட்டுறதற்கு அது வந்து பெரிய ப்ராஜெக்ட். அது மனுஷனுடைய கையினால் பிடிச்சா நிற்காது, அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட். ஆனால் அநேக ஆண்டவருடைய பிள்ளைங்க நீங்கள் வந்து பொருத்தனை எடுத்துருக்கிறீங்கன்னு சொன்னீங்க. நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒருவேளை ஆண்டவர் ஏவி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது வாஞ்சை இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்முடைய யூடியூபினுடைய அந்த வந்து அதனுடைய டீட்டெயில்ஸ் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதனால் அது தேவைப்படுகிறவர்கள் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பயன்படுத்தி கொண்டுட்டு நீங்கள் அனுப்பினதற்கு பிறகு நீங்கள் வந்து அதை எங்களுக்கு ஃபோன் மூலமாய் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிறது எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நடத்தட்டும். இன்றைக்கும் விசேஷமாக அநேகம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த 40 ஜெப குறிப்பையும் நீங்கள் ஜெபம் பண்ணுற எல்லா ஜெப குறிப்பையும் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் நேரம் நமக்கு குறைவாகத்தான் இருக்கிறது. நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில ஜெப குறிப்புகளை உங்களுக்கு விரிவாய் சொல்லிட்டு மற்ற ஜெப குறிப்புகளை அது எல்லாருக்கும் அது அந்த ஜெப குறிப்பு தேவைப்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஊழியக்காரனாக இருக்கிறதுனால சில ஜெப குறிப்புகள் வந்து ஊழிய சம்பந்தமானதாய் மட்டும்தான் இருக்கும். அது ஊழிய சம்பந்தமானது. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ஆனால் நான் கொஞ்சம் வேகமாக அதை எல்லாவற்றையும் இன்றைக்கி சொல்ல ஆசைப்பட்றேன். ஒரு முக்கியமான ஒரு 6 ஜெப குறிப்பை மட்டும் உங்களுக்கு வந்து விரிவாக நான் உங்களுக்கு சொல்லிட்டு மற்றதை உங்களுக்கு முடிந்தவரை வேகமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக நம்ம வந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் வேதத்தை திறந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கிறேன். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதத்திலே இது மிகவும் ஒரு அழகான வசனத்தை ஆண்டவர் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஜெபிக்கிற ஒரு மிகப்பெரிய ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவரே என் நேரத்தை நான் வீணடிக்காத ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு நான் வந்து என்னுடைய ஜெப குறிப்பில் நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே நேரத்தை வீணடிக்காத ஒரு அபிஷேகத்தை எனக்கு நீங்க தரணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்றேன். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த ஜெப குறிப்பு மிக அவசியம்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஆண்டவர் வந்து இந்த நேரம் என்கிற ஒன்றை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஆண்டவர் வந்து இந்த நேரத்தை 24 மணி நேரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கையிலே எதை இழந்துடுறாங்கன்னா நேரத்தை தவற விட்டுறாங்க. இந்த நேரத்தை தவற விட்டதற்கு பிறகு பல மனிதர்கள் சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதான் ஒரு 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 50 வயது மதிக்கத்தக்க ஒரு பிரதர் வந்து ரொம்ப சோகமாய் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து சாதாரணமாக இன்றைக்கு வந்து ஒரு வாட்ச்மேன் வேலை பார்க்குறார். ஆனால் அது ரொம்ப கடினமான வேலை. அவர் ஒவ்வொரு டைம் வந்து சொல்லுவார், ஜெபம் பண்ணும்போது என்னுடைய கால் வலிக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது சொல்லுவார், கிட்டத்தட்ட ஒரு நாளில் ஒரு இரவில் 200 டைம் வந்து அவர் வந்து அந்த மிஷினை வந்து அவர் ப்ரெஸ் பண்ணணுமா. அந்த காம்பவுண்டை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 20 இடங்களில் பக்கத்தில் அவங்க வந்து அந்த மிஷினை வச்சுருக்காங்க. இவர் நடந்து போய் அதை ப்ரெஸ் பண்ணணும். அப்போதான் அவருக்கு அதை காவல் காக்குறாருன்னு தெரிகிறதுக்காக அவங்க அதை வச்சுருக்காங்க.
அப்போ அவர் நல்லா படிச்சிருக்கிறார். அந்த காலத்துல அவர் ஒரு நல்ல படிப்பு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அடிக்கடி அவர் சொல்லுவாரு, என்னுடைய நாளை, என்னுடைய டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். படிச்சு முடிச்சு வேலைக்காக ஆயத்தமா இருக்கும்போது கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் ஆகணும்னு சொல்லி நான் என் வழி தடுமாறி கொஞ்சம் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். என் கூட இருந்த எல்லாருமே உட்காந்துட்டாங்க நல்ல நிலைமையில, ஆனா டைம் வேஸ்ட் பண்ண நான் மட்டும் இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன்னு அவர் சொன்னாரு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை ஏதோ ஒரு வாலிப தம்பி தங்கச்சி கூட கேட்கலாம். ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நேரத்துக்குள்ள நீங்க ஆண்டவருக்காக செஞ்சிருங்க, நீங்க வாழ்ந்துருங்க. இந்த லாக்டவுன்ல காலங்களில் கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டைமை வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. டிவிக்கு முன்னாடி, செல்போனுக்கு முன்னாடி உட்கார்ந்து டைமை வேஸ்ட் பண்றாங்க. இல்லை இல்லை இல்லை, உங்க வாழ்க்கையில எதை இழந்தாலும் நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். நீங்க இழந்து போன பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும், நீங்க இழந்து போன சொத்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கும், இழந்து போன எல்லாமே திரும்ப எடுத்துக்கலாங்க. ஆனா நீங்க இழந்தது திரும்ப கிடைக்காது. என்னன்னா, நீங்க நேரத்தை ஒரு டைம் இழந்துட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த நேரம் உங்களுக்கு கிடைக்காது. தேவ பிள்ளையே, கிடைக்காது. ஸோ டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க சிலர் காலையில எந்திரிச்சு என்ன செய்தாங்க, இன்னைக்கு என்ன செஞ்சீங்க, 24 மணி நேரத்தில் நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டா நிறைய பேருக்கு என்ன பண்ணணும்னே தெரிலங்க. ஆனா இந்த ஜப குறிப்பை ஜெபம் பண்ணதுனால என்னன்னு தெரில, ஆண்டவர் என் மேல பாராட்டின மிகப்பெரிய தயவு. இந்த லாக்டவுன் ஆரம்பிக்கும் போது நான் என்ன நினைச்சேன், ஆண்டவரே நான் என்ன செய்ய போறேன், ஊழியம் நடக்கும்போது கர்த்தருடைய கிருபையினால டைமை வேஸ்ட் பண்ணாம ஊழியத்திலே இருப்போம். அதான் ஒவ்வொரு ஆண்டுகளும் திருச்சபையில பல ப்ரோக்ராம்ஸை நடத்திட்டே இருப்போம். நிறைய வெளி ஊழியம், சர்ச்சில் ஊழியம், ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருப்பேன். இப்போ எல்லாமே மூடப்பட்ட நிலைமை. ஆனா ஆண்டவர் கிருபையா இந்த மீடியாவை கொடுத்ததுனால ஆரம்பித்த அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு ஊழியத்தை இதுல செய்கிறதற்கு ஆண்டவர் பலன் தந்துட்டே இருக்கிறார். ஸோ மிக அவசியமான ஒன்று என்னன்னா, உங்க டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, உங்க டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதான் நீங்க புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, 10 கன்னிகைகளுடைய சம்பவத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த 10 கன்னிகைகள்ல 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இந்த புத்தி இல்லாதவங்க வேற எதுவுமே அவங்க செய்யல. அவங்க எண்ணெயை ஃபர்ஸ்டே அவங்க வாங்கி வச்சிருக்கணும், ஆனா அவங்க வாங்கி வைக்கல. அந்த டைம் அவங்க எண்ணெய் வாங்க போன அந்த நேரத்தில் மனுஷகுமாரன் வந்துட்டு கிளம்பிட்டார். அது 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ 1 நிமிஷமோ, ஆனா அந்த நிமிஷத்துல அவங்க அவைலபிளா இல்லாததுனால அவங்க 5 பேர் கைவிடப்பட்டு போனாங்க. ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் நீங்க அவைலபிளா இல்லை அப்படின்னா உங்களை விட்டுட்டு ஆசீர்வாதம் அழகா இன்னொருத்தருக்கு ஷிஃப்ட் ஆயிடும். டோர் வாசல் சில நேரத்தில் தான் திறந்திருக்கும், டக்குன்னு அடைச்சிடும். அதான் ஒரு கடையில் ஜாமான் வாங்குறதுக்காக போகிறோம், அந்த ஓனர் அப்போ தான் வெளியே போயிருக்கிறாரு. நம்ம எத்தனை நிமிஷம் வெயிட் பண்ணுவோம், இப்போ வந்துடுவாங்க ஓனர் எடுத்து வந்துடுவாங்கன்னு கேட்டு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பக்கத்து கடையில் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க, யாருமே வெயிட் பண்ண மாட்டாங்க. அதனால எல்லாருமே நேரத்தை தயவு செய்து இழந்துடாதீங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பாஸ்டர், என்ன பண்றது தெரியல. இல்ல நீங்க என்ன பண்றதுன்னு உங்களுக்கு தரிசனம் இல்லாதனால தான் அப்படி இருக்குது. நீங்க என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணி நிறைய பேர் டைம் டேபிள் போடுங்க தயவு செய்து. காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிப்பேன், இத்தனை மணிக்கு சாப்பிடுவேன், இத்தனை மணிக்கு தூங்குவேன், இத்தனை மணிக்கு இதை செய்வேன், அப்படி ஒரு டைம் டேபிள் போட்டீங்கன்னு வைங்களேன், உங்க வாழ்க்கை வேற. கர்த்தர் உயர்வுக்கு உங்களை கொண்டு போக வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் 33.5 வருடம் இந்த உலகத்துல வாழ்ந்தார். வெறும் 3.5 வருடம் தான் ஊழியம் செய்தார். ஆனா அவர் 3.5 வருடம் ஊழியம் செஞ்ச அந்த ஊழியத்தை நிறைய பேரால செய்ய முடியல. அவர் நடந்த அவர் சந்தித்த ஆத்துமாக்கள், அவர் பண்ணின பிரசங்கம், அவர் செஞ்ச அற்புதம், 3.5 வருஷத்துல அவர் செஞ்ச ஊழியம் எத்தனை சுவிசேஷத்துல எழுதி வச்சிருக்கு, எத்தனை. அப்ப நான் நம்புறேன், அதான் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. ஒழுங்கா சாப்பிட்டுருப்பாரா தூங்குவாரான்னு கூட தெரியல. இத்தனைக்கும் அவருடைய ஜப டைம் வேதத்துல வாட்சி பார்த்தீங்கன்னா காலையில இருட்டோடே எந்திரிச்சு ஜெபம் பண்ண போனாராமா, அதிகாலையில ஜெபம் பண்ண போனாராமா, மதியான நேரத்துல ஜெபம் பண்ண போனாராமா. ஜபம் 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 ஊழியம்.
எல்லாத்துலயுமே ஆண்டவர் இருந்துட்டாரு. டைமை வேஸ்ட் பண்ணவே இல்லை. எல்லாரும் கேட்க போறோம். கண்களை மூடுங்க. ஏசப்பா சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. ராஜா, நேரத்தை வீணடிக்காத ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா. இதுவரையிலும் நாட்கள் போச்சு, பரவாயில்ல. இதுவரைக்கும் தாண்டிட்டோம், பரவாயில்ல. இதுவரைக்கும் வேஸ்ட் பண்ணிட்டோம், பரவாயில்ல. ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் கொடுத்த நாளுக்கு நீங்க கணக்கு கொடுக்கணும். கர்த்தர் கொடுத்திருக்கிற நேரத்துக்கு நீங்க கணக்கு கொடுக்கணும். யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிட்டு, யாரோ ஒருத்தர்கிட்ட சிரிச்சிட்டு, என்னமோ ஒன்ன பார்த்துட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு தூங்கிட்டு இருந்தா நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றியை பார்க்க முடியாது. அப்பா ஜெபம் பண்ணோமா, ஒரு கிருபையை கொடுங்கப்பா. நேரத்தை வீணடிக்காத ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் எங்க பிள்ளைகளுக்கு தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடிட்டே இருப்பாங்க. அப்பா ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஜெபிச்சுட்டே இருங்க. நேரத்தை வீணடிக்காத அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மகாராஜா, 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 உந்தன் ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும் தேவா, தேவா. மகாராஜா, உந்தன் ராஜ்யத்தில் என்னை நினைந்தருளும் தேவா, தேவா. யோசனையில் பெரியவரே, செயல்களிலே மகத்துவம் ஆனவரே. யோசனையில் பெரியவரே, செயல்களிலே மகத்துவம் ஆனவரே. உம் சமூகம் முன் சென்றார், உம்மடிமை நான் பின் செல்வேன். உம் சமூகம் முன் சென்றார், உம்மடிமை நான் பின் செல்வேன். மகாராஜா, 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 உந்தன் ராஜ்யத்தில் என்னை நினைந்தருளும் தேவா, தேவா. வானாதி வானங்கள் உமதல்லவா, வாக்குதத்தம் காக்கின்ற தேவன
அல்லவா. வானாதி வானங்கள் உமதல்லவா. வாக்குதத்தம் காக்கின்ற தேவன் அல்லவா. உம் சமூகம் முன் சென்றார், உம்மடிமை நான் பின் செல்வேன். உம் சமூகம் முன் சென்றார், உம்மடிமை நான் பின் செல்வேன். மகாராஜா மகாராஜா மகாராஜா, உந்தன் ராஜ்யத்தில் என்னை நினைந்தருளும் தேவா தேவா. மகாராஜா மகாராஜா மகாராஜா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபத்தை கேட்டு நிச்சயமாகவே நேரத்தை வீணடிக்காத ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு தருவார்னு நான் நம்புறேன். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஜெப குறிப்புக்காக நம்ம அதை தியானிக்க போகிறோம். எல்லாரும் வேதத்தை திறந்து உபாகமம் 15ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். உபாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உன் சகோதரனாகிய எபிரேய புருஷனாகிலும் எபிரேய ஸ்திரீயாகிலும் உனக்கு விலைப்பட்டால் 6 வருஷம் உன்னிடத்தில் சேவிக்கட்டும். 7ஆம் வருஷத்தில் அவனை விடுதலை பண்ணி அனுப்பி விடுவாயாக. அவனை விடுதலை பண்ணி அனுப்பி விடும்போது அவன் வெறுமையாய் அனுப்பி விடப்படாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததின்படி உன் ஆட்டு மந்தையிலும் உன் கழத்திலும் உன் ஆலையிலும் எடுத்து அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்பி விடுவாயாக. 15வது வசனம். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதையும் நினைவு கூற கடவாய். ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த 15வது வசனத்தை தான் வாசிக்க போறோம். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதையும் நினைவு கூற கடவாய். இது மிக முக்கியமான ஒரு ஜெப குறிப்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த ஜெப குறிப்புக்காக எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் நம்ம கண்டிப்பா ஜெபிக்கணும். என்ன சொல்லுதுன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் எகிப்து தேசத்தில் நீ அடிமையாயிருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதையும் நினைவு கூறுவாயாக. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த குணம் அவசியம். நான் அடுத்ததாக ஜெபிக்கிற ஒரு ஜெப குறிப்பு என்னன்னா, ஆண்டவரே நான் எவ்வளவோ உயர்ந்தாலும் நான் நானாகவே இருக்கக்கூடிய கிருபை எனக்கு தந்துருங்கப்பான்னு நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். நான் எவ்வளோ உயர்ந்தாலும் உண்மையாகவே இந்த வசனத்தின்படி ஆண்டவர் என்னை மீட்டெடுத்தது சாதாரணமான காரியத்திலிருந்து அல்ல, ஒண்ணுமே இல்லாத இடத்திலிருந்து என்ன ஆண்டவர் தூக்கி எடுத்தாரு. அதான் என் சாட்சியில் நான் சொல்லி இருக்கிறேன். பணத்திற்காக கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டு சாப்பாடு சாப்பிடணுன்ற ஒரே காரணத்திற்காக செய்யாத வேலை எதுவுமே இல்லைங்க. செங்கல் சூளையில் வேலை பார்த்தேன், சாணி சுமக்கிற வேலை பார்த்தேன், டிச்சு கிளீன் பண்ணுற வேலை பார்த்தேன், கல்லுடைக்கிற வேலை பார்த்தேன், செங்கல் சுமக்கிற வேலை பார்த்தேன். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் போய் சாக்க தோல் பையில் போட்டுட்டு பழைய பிளாஸ்டிக் பொருட்களெல்லாம் பொறுக்கி பொறுக்கி போட்டு அதை கொண்டு போய் விற்று அதிலிருந்து காசு எடுத்து எங்கள் அம்மாட்ட கொண்டு கொடுத்து சாப்பாடாக்கி கொடுத்த நாட்கள் இருக்குது. ஸோ இவ்வளவு கஷ்டப்பட்டு படிப்பில் இல்லை, ஆளில் இல்லை, எதுலையுமே இல்லாத என்ன
ஆண்டவர் இந்த ஊழியத்தை குறித்து கொடுத்து கனப்படுத்தி இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்களை சந்திக்கிறதற்கு எனக்கு உதவி செய்திருக்கிறார். அப்போ ஆண்டவரிடத்துல நான் ஜெபிக்கிற ஜெபம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே என் உயர்வு இது அல்ல எனக்கு தெரியும். ஆண்டவர் என்னை கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா, என்னை ஜீவனோட ஆண்டவர் வச்சிருப்பாருன்னா என் உயர்வு இன்னும் பல மடங்கு ஆண்டவர் உயர்த்துவார், பல லட்சம் ஜனங்களுக்கு முன்பாய் கொண்டு போய் நிறுத்துவார் அப்படின்னு நான் நம்புறேன். ஆனா எவ்வளவு உயர்ந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளானாலும், எத்தனை ஆயிரம் ஜனங்கள் எனக்கு வந்தாலும் நான் எப்படி இருக்கணும்னா நானாகவே இருக்கணும்ப்பா. நான் மாறிடக்கூடாதுப்பா. சில ஜனங்கள் பணம் வந்தா மாறிடுறாங்க, சில ஜனங்கள் புகழ் வந்தா மாறிடுறாங்க, சில ஜனங்கள் ஆட்கள் வந்தா மாறிடுறாங்க. ஆனா இந்த பலிபீடத்திலிருந்து எல்லா தாழ்மையோடு சொல்றேன், உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்று வரையிலையும் பணத்துக்காகவோ ஆட்களுக்காகவோ நான் இதுவரையிலும் மாறவே இல்லை. உண்மை அதுதான். ஒருவேளை சிலரை ஊழியத்து நிமித்தமாய் இல்லைன்னா ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால சில ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியாம இருக்கும், இல்லைன்னா யாரையோ ஒருத்தரை விசாரிக்காம இருக்க முடியும். அப்படியே தவிர உண்மையிலேயே நான் யாருக்கு முன்பாகவும் இன்று வரைக்கும் நான் இப்படி ஆயிட்டேன், நம்ம இனி இறங்கி போக முடியாது, நம்ம இனி பேச முடியாது, மனசறிஞ்சு கர்த்தருக்கு முன்னாடி நான் சொன்னதே இல்லை. இல்ல பணக்காரங்களை தேடி போயிட்டாரு, வசதி உள்ளவங்களை தேடி போயிட்டாரு. உண்மையிலே அப்படி இல்லவே இல்லை. ஆனால் சமுதாயத்தில் சில மதிப்புக்குரியவங்க இருப்பாங்க, சிலர் ரொம்ப ஹை போஸ்டா இருப்பாங்க. பொதுவாக ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், இதை நீங்க தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாதுன்றதா சொல்றேன். சில ஊழியக்காரர்களை சிலர் தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. என்னன்னா அவங்க நடந்துக்கிற சில இதை பார்த்த உடனே, ஐயோ இவருக்கு ஜனங்கள் வந்த உடனே இவர் மாறிட்டாரு, இவர் பெரிய ஆள் ஆயிட்டவர மாறிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நான் சின்னதா இருக்கும்போது 10 பேரிடத்துல பேசுறதுக்கு நமக்கு நேரம் கிடைச்சிருச்சு. ஆனா அப்படி பெரிய ஊழியம் செய்யும் போது அப்படிப்பட்ட நேரம் கிடைக்கல. சர்ச்சுக்குள்ள ஒரு பணக்கார ஒருத்தர், ஒரு பெரிய மதிப்புக்குரியவர், படித்தவர் ஒருத்தர் வர்றாருன்னு வைங்களேன். இப்போ நான் தரையில் உட்காந்துருக்கிறேன், தரையில் உட்காந்து பைபிள் எழுதிட்டோ பைபிள் படிச்சுட்டோ இருக்கிறேன். அவர் உள்ள வராரு. வந்த உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த வர்ற நபருக்கு தரையில் உட்கார்ந்து பேசுகிற பழக்கம் அவருக்கு இல்லை, அவரால் உட்காரவும் முடியாது. அவர் நல்லா இன் பண்ணியிருப்பார், அவர் டைட்டாக பேண்ட் போட்டுப்பார், அவரால் முடியாது. அப்போது நான் என்ன பண்ணணும்னா, மேலே ஏறி நான் சேரில் உட்காந்து அவரோட பேசி அவரை அனுப்பணும், அவ்வளோதான். நடுத்தரமான ஒரு மனுஷன் வராருன்னு வைங்களேன், அவர் உள்ள வராரு, நான் கீழே உட்காந்து பைபிள் எழுதிட்டோ பைபிள் வாசிட்டோ இருக்கேன்னு வைங்களேன், அவர் தாராளமாக கீழே உட்கார்ற மனுஷன் தான். உண்மையில் நான் என்ன பண்ணுவேன்னா, வாங்க பிரதர் உட்காருங்க பிரதர் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே அனுப்பிவிடுவோம். அதனால ஐயோ அவங்க வந்தோடனே ஒரு மரியாதை, நம்ம வந்தோடனே ஒரு மரியாதை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. பொதுவாக சில தலைவர்கள் சில காரியங்களை அப்படி இருக்க மாத்துறது இல்லைன்னா அவாய்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அது தவறாக எடுத்துக்க வேண்டாம். அந்த சூழ்நிலைக்கு அவர்கள் அப்படித்தான் சில நேரங்களில் அப்படி தான் போக முடியும். சிலர் சில விதமாய், சிலர் சில விதமாய். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, யூதருக்கு யூதராயும் கிரேக்கருக்கு கிரேக்கராயும் சொன்ன மாதிரி, அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் தாழ்மை இல்லாதவன் எல்லாம் கிடையாது. அவன் சொல்லும்போது சொல்லுகிறான், நான் துடைத்து போடுகிற அழுக்கை போல இருந்தா நம்ம. அப்ப அவர் பெருமைப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைல்ல, பெருமைப்படுறதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க எல்லாருமே நீங்க நினைச்சுக்குங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்களுக்கு பெருமைன்ற ஒன்று வருமானால், நிச்சயமா சொல்றேன், நீங்க அத மாதிரி இல்லை, நீங்க மாறிட்டீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமா கொண்டு வராது. நிச்சயமா கொண்டு வராது. நிறைய பேர் இதுல தப்பு பண்ணிடுறாங்க. ஏதோ ஒரு நல்ல ஃபேமிலி, நல்ல ஒரு கணவனார், நல்ல ஒரு மனைவி, இல்லைன்னா நல்ல ஒரு ஆசீர்வாதம், நல்ல ஒரு வாகனம் கிடைச்ச உடனே அதான் மாறிடுறாங்க. அப்படியே நான் யாரு, என்னை யாரு பிடிக்க முடியும், நான் அப்படி நான் இப்படி, மற்றவங்களை அற்பமா பார்க்கறது, மற்றவங்களை ரொம்ப கேவலமா பார்க்கறது, அவங்கள பார்த்து நான் அப்படி பண்ண இப்படி பண்ணன்ற அந்த பெருமை இல்லவே இல்லை. நீங்க எவ்வளவு வளர்ந்தாலும் நீங்க மாறாதீங்க. நீங்களாவே இருங்க. அது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும்,
தாழ்ந்திருக்கோம் எனக்கு தெரியும். எல்லா சூழ்நிலையிலையும் நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டே. இது மிக அவசியமான ஒன்று. சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் உயர்றதற்கு முன்பாகவும் ஒரே மாதிரி தான் இருந்தான். உயர்ந்ததற்கு பிறகும் அவன் சொல்றான், ஆண்டவர் தான்ப்பா என்ன உயர்த்தினாரு, ஆண்டவர் தான்ப்பா என்ன உயர்த்தினாரு. நானும் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருந்தார். எங்க உட்காரும் போது தெரியுமா? ராஜாவா உட்காரும் போது சொல்றாரு, நானோ சிறுமையும் எளிமையுமானவனாயிருந்தேன், கர்த்தரோ என்னை இவ்வளவு தூரம் ஆசீர்வதிச்சார். சிலர் வளர்ந்தா தங்க கஷ்டப்பட்டதே சொல்லாம கூட இருக்காங்க. அப்படியெல்லாம் வேணாம். நீங்க நல்ல ட்ரெஸ் பண்ண வேணான்னு சொல்லலை, நல்ல ஆசீர்வாதத்தோடு இருக்க வேணான்னு சொல்லலை. ஆனால் உங்களுக்குள்ள கண்டிப்பாக வளரும்போது ஒரு இதுவும் சின்னதாக இருக்கும்போதும் வேண்டவே வேண்டாம். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணுவோமா? இனி இங்கே இருக்கிற நிறைய பேர் இழந்ததே இதனால தான் இழந்தீங்க. உங்களுடைய பெருமை, உங்களுடைய பதவியை உங்களை விட்டு எடுத்துருச்சு. உங்களுடைய பெருமை அவங்கள ஆளுகை செய்கிற மாதிரி மாறிட்டீங்க, பழி வாங்குறது மாதிரி மாறிட்டீங்க. இல்லவே இல்லை. கண்களை மூடலாம். ஹல்லேலூயா. இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க போற ஆண்டவரை, நான் எவ்வளவு வளர்ந்தாலும், நீங்க எத்தனை எனக்கு கொடுத்தாலும் நானாகவே இருக்கணும்ப்பா. நான் மாறக்கூடாதுப்பா. நான் யாருக்காகவும் மாறக்கூடாதுப்பா. நான் மனுஷனுக்காக மாறக்கூடாதுப்பா. சொல்லுங்க, மாறக்கூடாது ஆண்டவரே. ஒரு பாட்டை பாடும்போது இந்த ஜெப குறிப்பை மனசுல வச்சு யாரோ ஒருத்தர் நீங்க இழந்திருக்கலாம். உண்மைதான் பாஸ்டர், ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும்போது நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். இனி அப்படி ஆண்டவர் நடத்த மாட்டார். ஜெபம் பண்ணிட்டே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களிகூருவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். தேவனுக்குள் களிகூருவேன். ஒலிவமரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், ஒலிவமரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். தேவனுக்குள் களிகூருவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். தேவனுக்குள் களிகூருவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். தேவனுக்குள் களிகூருவேன்.
மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்த ஜெப குறிப்புக்காக நான் வேகமாய் உங்களுக்கு சொல்லி கடந்து போக ஆசைப்படுறேன். எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 41வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 26ஆம் அதிகாரத்தில் 41வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்,
ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் தங்களுடைய சீடர்களுக்கு ரொம்ப அழகாய் ஒன்று சொல்லுகிறார். அவருடைய கடைசி நேரத்தில் சீடர்களை பார்த்து பேசுறாரு. எப்பா, 1 மணி நேரம் மாவது என்னோடு நீங்க விழித்திருக்க கூடாதா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆனா எல்லாருமே தூங்கிட்டாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சோதனை வந்ததற்கு பிறகு அல்ல, சோதனைக்கு உட்படாதபடி. சோதனை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஜெபம் பண்ணா ஆயிரக்கணக்கான சோதனைகளை நம்மை தொடாமலே நம்ம ஜெயிச்சிடலாம். அதனால ஜெபம் பண்ணுங்கன்றார். ஸோ அடுத்ததாக என்னுடைய ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவரே எப்போதும் எனக்குள்ள ஒரு ஜெப ஆவியை தாங்க ஆண்டவரேன்னு நான் ரொம்ப ஜெபம் பண்ணுவேன். எப்பவுமே எங்களுக்குள்ள ஒரு ஜெப ஆவி இருக்கணும். ஆனா இந்த ஜெப குறிப்பில் நான் நிறைய ஜெப குறிப்புக்கு பதிலை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நான் இதை பல ஆண்டுகளாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு ஆண்டுகளும் பார்த்தீங்கன்னா அந்த ஜெப குறிப்பை திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஏற்கனவே தந்தது மாதிரியே இருக்கும், தந்துட்டது மாதிரி இருக்கும். ஐயோ, இந்த ஜெப குறிப்பு ஆமாம் இப்போ நடந்துட்டு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். அதான் நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். இந்த ஒரு விசை ஒரு பாஸ்டர், ஒரு போதகர், நான் எப்பவுமே சில இடங்களில் ஜெபம் பண்ணுறது வழக்கம். நான் அந்த காரில் அவர் என்னை ஏற்றினார். அவர் ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னார். பாஸ்டர் நீங்கள் கொஞ்சம் என் கூட வர முடியுமான்னு கேட்டார். தாராளமாக வரேன் பாஸ்டர் அப்படின்னு. சரி, நான் போய் அந்த காரில் ஏறி உட்கார்ந்த உடனே அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபத்தை நான் ஆரம்பித்தேன். அந்த ஜெபம் ஆரம்பித்த உடனேயே அந்த ஒரு பெரிய மகிமை அந்த காருக்குள்ளே அப்படியே நாங்கள் உணர்ந்தோம். உடனே என் கூட அந்த பாஸ்டரும் அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே பின்னாடி இருந்த பாஸ்டர் அம்மா எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஆராதிச்சு நாங்கள் அந்த இடத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் ஒரு பெரிய அபிஷேகத்தினுடைய நிறைவில் அப்படியே ஆராதிச்சுட்டே போனோம். அதே போல் ஒரு நாட்கள் அல்ல, பல நாட்கள். அப்போ அவர் ஒரு நாள் என்கிட்ட சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. பாஸ்டர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒரு பெரிய வித்தியாசம் நான் பார்க்குறேன். ஜெபம் பண்ண அடுத்த நிமிஷமே ஆண்டவருடைய இருதயத்தை தொடர மாதிரி அந்த பிரசன்னம் இறங்கி வர்றதை ஃபீல் பண்ணுறோம். எப்படி பாஸ்டர்? நாங்கள் ஜெபம் பண்ணி ஆரம்பித்து கொஞ்ச நேரம் தாண்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபீலுக்குள்ளேயே நாங்கள் வர முடியுது. நீங்கள் ஆரம்பிக்கும் போதே அந்த பிரசனத்துக்குள்ளேயே ஆரம்பிக்கிறீங்களே அப்படின்னு. நான் நம்புகிறேன் வேற எதுவுமே இல்லை, இந்த ஜெப ஆவி தான் காரணம்னு நான் விசுவாசிக்கிறேன். ஜெப ஆவி தான் காரணம். ஜெபத்தில் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில காலடி எடுத்து வைக்கும் போது ஒரு ஜெப அனுபவம் இருக்கும். அந்த ஜெப அனுபவம் என்ன அப்படின்னா, நீங்க போய் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்கும். அது ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபிக்கிறது. அதற்கு பிறகு ஜெபத்தில் வளரும் போது என்ன அப்படின்னா, நீங்க எங்க போனாலும் உங்க மனசை ஆண்டவரோட என்ன பண்ணுன்னா சஞ்சரித்து கொண்டே இருக்கும். அதான் தேவ மனுஷன் சொல்லும் போது சொல்றான், நான் படுத்தேன், நித்திரை செய்தேன், நான் விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். கர்த்தர் எனக்கு முன்னாடி இருக்கிறாரு. நான் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது ஆண்டவர் எனக்கு முன்னாடி இருக்கிறாரு. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அவன் அப்படியே படுக்க போகும்போது கூட தேவ பிரசன்னத்திலேயே படுத்ததுனால தேவ பிரசன்னத்தில் ஆராதிச்சுட்டே தூங்கி காலையில் அந்த பிரசன்னத்தில் எழுதுன மாதிரி. அப்போ ஆவிக்குரிய அனுபவத்தில் ஜெப வாழ்க்கை முதல்ல உட்கார்ந்து முழங்கால் படிட்டு போய் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுவீங்க. அவ்வளோதான். ஜெபம் முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே நீங்கள் சாதாரணமாக எல்லா காரியத்தை செய்வீங்க. ஆனால் ஜெப ஆவியினால நிரம்பி இருக்கிறது என்ன அப்படின்னா, திடீர்னு இப்போ போறீங்க பாருங்களேன், கிச்சனுக்குள்ளே போறீங்க அப்படின்னா அந்த கிச்சனுக்குள்ளே போன உடனே உங்கள் இருதயத்துலேருந்து ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு வார்த்தை வரும். நீங்கள் பழைய பரிசுத்தவான்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பழைய பரிசுத்தவான்கள் ஒரு காருக்குள்ளே நான் அந்த மாதிரி பழைய பரிசுத்தவான்களோட காரில் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அந்த காரில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்குள்ள அவங்க ஒரு 100 டைமாவது ஸ்தோத்திரம் சொல்லியிருப்பாங்க. அப்படி சும்மா அப்படியே இருப்பாங்க, இருந்துட்டே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்புறம் திருப்பி ஒரு 2-3 செகண்ட் தாண்டி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க ஜெப ஆவியினால நிறைஞ்சிட்டாங்க. அவங்க இப்ப தனியா போய் உட்காரலன்னா கூட
அந்த ஜெபத்தில் அவங்க வழி நடத்துது. ஸோ இந்த 21 நாளோட அந்த ஜெபம் நின்றக்கூடாது. ஜெப ஆவிய ஜெப மகிமைய கேட்டு வாங்குங்க. எப்போதும் ஒரு ஜெப ஆவி உங்களுக்குள்ள இருக்கணும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜீவன். மூளையால் முடியாதது முழங்காலா முடியும். ஜெபத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க. உங்க ஜெபத்திற்கு பதில் உண்டு. உங்க ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருகிறவர். அதனால எந்த சூழ்நிலை வந்தாலும் ஜெபந்தான் உங்களை நடத்தும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜெபம்ன்றது பேங்க்ல போடுற பணம் போல. பேங்க்ல போட்டுட்டோம், கண்டிப்பா ஒரு நாள் யார் அந்த பேங்க்ல பணம் போட்டாங்களோ அந்த நபருக்கு அந்த பணம் கிடைச்சிரும். இல்லை அப்படின்னா அந்த நபருக்கு ரத்த சம்பந்தமான உறவுகள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பணம் போயிடும். நான் சொல்றேன், அம்மாங்களுக்கு, தகப்பன்மார்களுக்கு, எல்லாத்துக்கும் சொல்றேன், நீங்க ஜெபம் இன்னைக்கு ஜெபம் பண்ற ஜெபம் ஒண்ணு நீங்க அறுப்பீங்க, இல்லைன்னா உங்க பிள்ளைங்க அறுப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய அம்மா ஜெபிச்ச ஜெபம் தான் பிள்ளைங்க நல்லா இருக்காங்க. அம்மாவுடைய கண்ணீர், அப்பாவுடைய கண்ணீர், அந்த ஜெபம் இன்னைக்கு நிறைய பேரை பெரியவங்களாக மாற்றிருக்கு. உங்களையும் மாற்றுன்றதுல சந்தேகமே இல்லை. ஆமென். ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஒரு ஜெப ஆவி எனக்கு தாங்கப்பா, ஒரு ஜெப மகிமை எனக்கு தாங்கப்பா, ஒரு ஜெப மேகத்தை எனக்கு தாங்கப்பா. எப்பொழுதும் நான் ஜெபிச்சுட்டே இருக்கணும், எப்பொழுதும் நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும், எப்பொழுதும் நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். சொல்லுங்க. எஸ், ஒரு பாட்டை இப்ப பாடும்போது நீங்க கொஞ்ச நேரம் அப்படியே தேவ சமூகத்துல ஜெப ஆவிய கர்த்தரிடத்துல கேளுங்க. ஆமென். என்னாலும் என் வாழ்வில் ஆதாரம் நீர்தானே. உம்மருகில் வந்த பின்னே என் பாரம் மறந்தேனே. என்னாலும் என் வாழ்வில் ஆதாரம் நீர்தானே. உம்மருகில் வந்த பின்னே என் பாரம் மறந்தேனே. என் தேவனே, உம் பாதமே நம்பி வந்தேன். என் வாழ்விலே உம் வேதமே போதும் என்றேன். என் தேவனே, உம் பாதமே நம்பி வந்தேன். என் வாழ்விலே உம் வேதமே போதும் என்றேன். என்னாலும் என் வாழ்வில் ஆதாரம் நீர்தானே. உம்மருகில் வந்த பின்னே என் பாரம் மறந்தேனே. என்னாலும் என் வாழ்வில் ஆதாரம் நீர்தானே.
கட்டளையிடவும் நிற்கும். உம்மாலேயாகாதது ஒன்றும் இல்லை. நீர் சொல்லிட ஏதுமாகும். நீர் கட்டளையிடவும் நிற்கும். உம்மாலேயாகாதது ஒன்றும் இல்லை. என்னாலும் என் வாழ்வில் ஆதாரம் நீர்தானே. உம்மருகில் வந்த பின்னே என் பாரம் மறந்தேனே. என்னாலும் என் வாழ்வில் ஆதாரம் நீர்தானே. உந்தன் வார்த்தை நீர் அனுப்ப உலகமும் உருகி ஓடச் செய்யும். உந்தன் வல்லமை கண்மலைகளை பிளந்து நீரும் மாறாய் ஓடச் செய்யும். உந்தன் வார்த்தை நீர் அனுப்ப உலகமும் உருகி ஓடச் செய்யும். உந்தன் வல்லமை கண்மலைகளை பிளந்து நீரும் மாறாய் ஓடச் செய்யும். உம் கரத்தால் எதுவும் ஆகும். இதை அறிந்த உள்ளமும் பாடும். உம்மாலேயாகாதது ஒன்றும் இல்லை. உம் கரத்தால் ஏதுமாகும். இதை அறிந்த உள்ளமும் பாடும். உம்மாலேயாகாதது ஒன்றும் இல்லை. என்னாலும் என் வாழ்வில் ஆதாரம் நீர்தானே. உம்மருகில் வந்த பின்னே என் பாரம் மறந்தேனே. என்னாலும் என் வாழ்வில் ஆதாரம் நீர்தானே. உம்மருகில் வந்த பின்னே என் பாரம் மறந்தேனே. என் தேவனே உம் பாதமே நம்பி வந்தேன். என் வாழ்விலே உம் வேதமே போதுமென்றேன். என் தேவனே உம் பாதமே நம்பி வந்தேன். என் வாழ்விலே உம் வேதமே போதுமென்றேன். என்னாலும் என் வாழ்வில் ஆதாரம் நீர்தானே. உம்மருகில் வந்த பின்னே என் பாரம் மறந்தேனே. என்னாலும் என் வாழ்வில் ஆதாரம் நீர்தானே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அடுத்து ஒரு ஜெப குறிப்புக்காக நம்ம அந்த ஜெப குறிப்பை கூட தியானிச்சிடலாமா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். எண்ணாகம புஸ்தகம் எடுத்துக்கொள்ளலாம். எண்ணாகமும் 12ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எண்ணாகமும் 12ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, மோசேயை பார்த்து மிரியாமும் ஆரோனும் குற்றப்படுத்துகிறார்கள். அங்கே மிரியாம் வந்து அவருக்கு விரோதமாக நிறைய பேசிட்டே இருக்கும்போது மோசே வழக்காடல, ஆண்டவரே மோசைக்காக வழக்காடுறாரு. அப்போதான் அவங்கள பார்த்து சொல்றாரு, இல்லை இல்லை,
நீங்க சொல்றது மாதிரி என் மோசே வந்து கெட்டவன் கிடையாது. என் தாசனாகிய மோசேயோ என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். சோ ஆண்டவர் வந்து மோசையை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. அப்போ என்னுடைய உபவாச ஜெபத்துல எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஜெபம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே என்னுடைய சாட்சி உள்ள வாழ்க்கை இந்த முழு உலகத்துக்கும் தெரிகிற அளவுக்கு நான் வாழணும் ஆண்டவரேன்னு நான் ஜெபம் பண்ணுவேன். நான் ரொம்ப கவனமா இருக்கிறது எதுல கவனமா இருப்பேன்னா, சாட்சியில ரொம்ப கவனமா இருப்பேன். நம்மை குறித்து செய்யாத ஒன்றுக்காக நம்மை அவதூறு பரப்புறாங்களா, பிரச்சனை இல்லை. அதை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த காரியத்தை குறித்து அவங்க அப்படி பேசுறாங்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தர வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. உங்களை பற்றி தீயதாய் நீங்கள் செய்யாத ஒன்றை அவர்கள் பேசுவார்களே ஆனால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியா இருக்கும். ஆனா அதே நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைய சாட்சியை மட்டும் நீங்க ஒரு காலத்திலும் கெடுத்துடவே கூடாது. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், மனுஷனை பொறுத்த அளவில் மன்னிப்பாங்க, மறக்க மாட்டாங்க. நீங்க சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழும்போது திரும்ப ஆண்டவருடைய சமூகத்தில் போய் இந்த மாதிரி சாட்சியை இழந்துட்ட ஆண்டவரே நான் ஜெபம் பண்றேன் என்னை ஏத்துக்குங்கன்னா ஆண்டவர் ஏத்துக்குவாரு. பழைய வாழ்க்கையை குறித்து திரும்ப கூட பார்க்க மாட்டாரு. ஆனா மனுஷனை பொறுத்த அளவில் நீங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அன்னைக்கு என்னமோ தப்பு பண்ணிட்டீங்க, ஆனா ஒரு 10 ஆண்டுகள் தாண்டி உங்க வாழ்க்கை மாறிடுச்சு, நீங்க மாறிட்டீங்க, உங்க கையில பெரிய பொறுப்பு வந்துருச்சு. இப்ப நீங்க ரொம்ப ஹோலி நின்றுட்டு இருக்கும்போது அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை அப்படி பார்த்தா அந்த நபர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த நபர் உங்களை 10 வருஷம் தாண்டியும் உங்களை தப்பானவங்கள தான் பார்ப்பாங்க. அதனால ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் பெரியவங்களுக்கும் சொல்றேன், பிரதர் சாட்சியில ரொம்ப கவனமா இருங்க, சிஸ்டர் சாட்சியில ரொம்ப கவனமா இருங்க. சாட்சி உள்ள வாழ்க்கைக்காக ஏதாவது இழக்கணும்னு கூட பரவாயில்ல, உங்க சாட்சியை விட்டுட்டீங்கன்னா திரும்ப எடுக்கிறது மிக கடினம். குடும்பத்துல சாட்சி, வெளியில சாட்சி, வேலை செய்கிற இடத்துல சாட்சி. சாட்சி உள்ள வாழ்க்கைய அவ்வளவு சுலபம் இல்லை. சாட்சியை காத்துக்கிறதுன்றது அவ்வளவு சுலபம் இல்லை. அது ஒரு நாள் வேலை இல்லை, சாகிற வரைக்கும், அதான் முடிவு வரையும் தான் அந்த சாட்சியை காத்துக்கணும். அது ரொம்ப ரிஸ்கானது தான். ஆனா ஆயிராதீங்க, உடனே கோவப்பட்டுறாதீங்க, திடீர்னு ஏதோ ஒன்று பேசிடாதீங்க. ஏன்னா நமக்கு அவங்கள விட நம்ம சூப்பரா பேசலாம், அவங்கள விட அழகா பிரச்சனை பண்ணலாம், ஆனா நமக்கு சாட்சி முக்கியம். அந்த சாட்சி நம்மளை அநேக இடங்களில் நம்மளை நல்லவர்களா வாழ வைக்கும். மோசையை பற்றி கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார், ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். என்னுடைய ஊழியத்தில் மறக்கவே முடியாது, நான் திருமணம் ஆகிறதற்கு முன்பாக ஒரு தாயார், ஒரு வயதான தாயார், என்னை நேசிக்கிற தாயார், அவங்கள குற்றப்படுத்தலை, அந்த அந்த நேசிக்கிற அந்த தாயார் வந்து அவர்களுக்கு ஒரு பெண் பிள்ளை, 2 பிள்ளைங்க இருந்தாங்க, அதில் ஒரு பெண் பிள்ளை. அந்த பெண் பிள்ளைய வந்து எனக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. நமக்கு ஊழியம் இல்லை, நான் ஒரு மேய்ப்பனா இருக்கிறவன், என்னுடைய ஆட்டுக்குட்டியை ஒன்றை எடுத்து நான் கல்யாணம் பண்ண முடியாதே. அதில் நான் அன்னைக்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டேன், ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டேன். இல்லை 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 இல்லை, என்னுடைய திருச்சபையில் உள்ள நபர்கள் வந்து கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ண முடியாது. அப்போது வந்து அவங்க ஒரு சில நேரங்கள் வந்து என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாங்க. ஆனால் நான் வந்து அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் இழகி எல்லாருடைய அன்பாக பேசுகிறேன். அப்போல்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் ஹிட்லர் மாதிரி தான், சும்மா அப்படியே யாரை பார்த்தாலும் முறைச்சி தான் பார்க்குறது. ஏன் ஆனால் அந்த ஸ்ட்ரிக்டே நமக்கு வந்து சில நேரத்தில் ஒரு பாதுகாப்பாக தான் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது வந்து பல விஷயம் அவங்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் அதை நான் ஸ்ட்ரிக்டாகவே இருந்துட்டேன். திடீர்னு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த அம்மா போய் ஒரு 4-5 வீட்டில் போயிட்டு, பாஸ்டர் என்னுடைய கடைசி பொண்ணை பாஸ்டர் கல்யாணம் பண்ணிடுறாரு, எல்லாம் முடிவாயிருச்சு, நாங்கள் வந்து இன்ன நாள் நாங்கள் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அதுக்கு வந்து நாங்கள் பத்திரிக்கை அடிக்க போகிறோம் அப்படின்னு சர்ச்சில் உள்ளவங்கள்ட்டையே 2 குடும்பத்தில் போய் சொல்லிட்டேன்.
அவங்க ஃபோன் பண்ணி, பாஸ்டர் என்ன கல்யாணம் ரெடி ஆயிடுச்சா மாமா, அந்த பிள்ளை கல்யாணம் பண்ண போறீங்களாமோ, டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களாமோ, இனி கார்டு அடிக்க போறீங்களான்னு சொன்ன உடனே உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு மாதம் சிக்கானேன். ஒரு மாதம் சிக்காயிட்டேன். யார்கிட்டையுமே சொல்லலை. என்னன்னா இவங்க என்னுடைய சாட்சியை கெடுத்துருவாங்களோன்ற ஒரு பயம். கர்த்தரை அனுமதிக்காம அதெல்லாம் நடக்காது அப்படின்றது வரல. சாட்சியை கெடுத்துட்டாங்கன்னா, யார்கிட்டையாவது இப்படி சொல்லிட்டாங்கன்னா, அதை பண்ணிட்டாங்கன்னா, அடுத்து கர்த்தரை கற்றுக்கிட்டு, ஏன்னா நான் இருக்கிறேன், உனக்கு என்னடா அவங்க என்ன போய் சாட்சியை கெடுக்கிறது. அதனால் அந்த பிரச்சனை அது ஒன்றும் இல்லாமல் அப்படியே போயிடுச்சு. கர்த்தர் தான் அந்த சாட்சி உள்ள வாழ்க்கையை காத்துக்கிட்டாரு. இப்போ நான் நம்புகிறேன், இப்போ நான் விசுவாசிக்கிறேன். சாட்சி உள்ள வாழ்க்கையை காத்து கொண்டதுனால தான் இன்றைக்கு உங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் இந்த ஊழியத்தை செய்கிற பலனை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டவர் தந்திருக்கிறார். ஸோ சாட்சியை நான் இழந்திருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு இந்த பட்டணத்தில் இந்த ஊழியத்தை செஞ்சிருக்க முடியாது. அதனால் ஆண்டவருடைய பிள்ளையே, இதை கேட்குற யாராக இருந்தாலும் சொல்கிறேன், உங்களுக்கு சாட்சி முக்கியம். சாட்சியை மட்டும் உங்களை எப்படா கையை நீட்டி பேசலான் இருக்காங்க, எப்போ உங்கள் சாட்சியை கெடுக்கலான் இருக்காங்க. விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. சாட்சியோய் வாழ உதவி செய்வார். ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்குறீங்களா? டாடி, சாட்சியை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளணும். நான் என் சாட்சியை இழந்துடக்கூடாதுப்பா, என் சாட்சியை நான் இழந்துடக்கூடாதுப்பா. நீங்க அப்படியே ஜெபத்திலேயே இருக்கும்போது ஒரே ஒரு பாடலை பாடுவாங்க. அந்த பாடலை பாடும்போது நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே. ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே. புயல் காற்றிலே என் புகலிடமே, புயல் காற்றிலே என் புகலிடமே. கடும் வெயிலிலே குளிர் நிழலே, கடும் வெயிலினிலே குளிர் நிழலே. ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே. ஏழைகளின் பலனே. கர்த்தாவே, நீரே என் தேவன், நீரே என் தெய்வம். கர்த்தாவே, நீரே என் தேவன், நீரே என் தெய்வம். உம் நாமம் உயர்த்தி உம் அன்பை பாடி, உம் நாமம் உயர்த்தி உம் பாடி துதித்து மகிழ்ந்திடுவே. அதிசயம் செய்தீர் ஆண்டவரே, அதிசயம் செய்தீர் ஆண்டவரே. ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே. ஏழைகளின் பலனே.
அணைத்து தடுமாறும் போது தாங்கி அணைத்து தயவோடு நடத்துகிறீ. உம்மடியிலேதான் இளைப்பாறுவேன், உம்மடியிலேதான் இளைப்பாறுவேன். ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே. புயல் காற்றிலே என் புகலிடமே, புயல் காற்றிலே என் புகலிடமே. கடும் வெயிலினிலே குளிர் நிழலே, கடும் வெயிலினிலே குளிர் நிழலே. ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அடுத்து ஒரு ஜெப குறிப்பை கூட நம்ம பார்த்துடலாமா? அடுத்து ஒரு ஜெப குறிப்பை பார்த்துட்டு நெக்ஸ்ட் மற்ற எல்லா ஜெப குறிப்புகளையும் உங்களுக்கு ஒன்னொன்னா வேகமாக சொல்லி உங்களை நான் முடிக்க ஆசைப்படுறேன். நிறைய பேர் நீங்கள் அப்படி எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஸ்தோத்திரம். 2 சாமுவேலின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை, சிமேயு அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ தொலைந்து போ, சவுலின் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுலின் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையிலே ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன். சிமேயி அவனை தூஷித்து, நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிமேயி என்கிற ஒரு மனுஷன் தாவீது ராஜாவை அவன் தூஷிக்கிறான். சிமேயி என்கிறவன் சாதாரணமான ஒரு மனுஷன். ஆனால் அவன் தூஷிக்கிற மனிதன் யாருன்னா அந்த நாட்டிற்கே ராஜா. என்ன அப்படின்னா, அந்த நாட்டுக்கு ராஜா அவனுடைய சிச்சுவேஷன் இப்போ சரியில்லை. அந்த சிச்சுவேஷன் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால ராஜாவுடைய பையனாகிய அப்சலோமே எழும்பி ராஜாவுக்கு விரோதமாக எழும்பி இப்போ பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கிறான். ராஜா அவன் தன்னை கொன்றக்கூடாதுன்னு சொல்லி உயிருக்கு பயந்து அவர் செருப்பு கூட போடாம வெறுங்காலோல நடந்து போகும்போது வழியில பார்க்கிற ஒருத்தன் தான் சிமேயி என்கிறவன் ராஜாவை பார்த்து தூஷிக்கிறான். நீ இரத்த பிரியன், பேலியாளின் மகன், சவுலுக்கு நீ செஞ்சது உன் தலை மேல விழுது என்னமோ திட்டும் போது ராஜாவுக்கு ஏற்கனவே மன வருத்தம், இதுல இவனும் மன வருத்தத்தை உண்டு பண்ணிட்டான். இவன் தூசிக்கிறத பார்த்து ராஜாவுடைய பக்கத்துல என்னவனுக்கு பொறுக்கல. அவன் சொல்றான், ராஜா இவன் என்ன செத்த நாய், இவனை ஒரே வெட்டா நான் வெட்டிடுறேன், எனக்கு பர்மிஷன் மட்டும் கொடுங்க, இவன் உங்களை இப்படி பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது கூட தாவீது அந்த இடத்துல ஒண்ணுமே பேசாம அமைதியா இருந்தார். ஆனா நாட்கள் தாண்டினது, எந்த சிமேயு ராஜாவை தூஷித்தானோ அந்த சிமேயு அந்த பட்டணத்திற்குள்ளே வர முடியாம தட உத்தரவு போட்டது மட்டும் இல்லை, அவனுடைய உயிரே கடைசியில் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதனால தாங்க. என்னுடைய ஜெப குறிப்பு மிக முக்கியமான ஜெப குறிப்பு, ஆண்டவரே யாரிடத்துல எப்படி பேசணும்னு எனக்கு கற்றுத்தாங்க ஏசப்பா. சின்ன பிள்ளைங்கள்ட்ட எப்படி பேசணும், வாலிபர்கள்ட்ட எப்படி பேசணும், பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணும், வயதானவர்கள்ட்ட எப்படி பேசணும், படித்தவங்கள்ட்ட எப்படி பேசணும், மதிப்புக்குரியவங்கள்ட்ட எப்படி பேசணும், அதிகாரிகள்கிட்ட எப்படி பேசணும். இந்த ஞானம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இல்லாவிட்டா அதான் எல்லாருக்கும் முன்னாடியும் நீங்க என்ன பேர் வாங்குவீங்கன்னா கெட்ட வேண்ட பேரை வாங்குவீங்க. சிலரை பொறுத்தாளரை நான் பார்த்துருக்கிறேன், அவங்க மனசுக்குள்ள எதுவுமே இருக்காதுங்க.
மனசு சுத்தமாக இருக்கும். ஆனால் அதான் எனக்கு மறைக்க தெரியாது, எனக்கு எதுவுமே மறைக்க தெரியாது, நான் ஓப்பன் ஹார்ட், நான் ஃப்ரீ ஹார்ட், நான் யார்கிட்டையுமே மறைச்செல்லாம் பேச மாட்டேன், நான் ஓப்பனாக பேசுவேன்னு சொல்லிட்டு எதையுமே மறைக்காம மொத்தம் என்ன வரதோ அதை சொல்லிடுறது. சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையில் சிக்கிட்டு இருப்பாங்க. பொதுவாக உலகத்தை பொறுத்த அளவில் ஃப்ராங்காக பேசுகிற நிறைய பேரை உலகத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் ஆண்டவருடைய பிள்ளைகள் இதில் ஞானமாக இருக்கணும். சில காரியங்களை நம்ம மறைச்சு தான் வைக்க முடியுமே தவிர எல்லா காரியத்தையும் ஃப்ராங்காக பேச முடியாது. இல்லை நான் ஓப்பன் ஹார்ட்டு, எனக்கு எதுவுமே மறைக்க தெரியாது அப்படின்னு சொன்னேன்னா ஆண்டவரே என்ன சொல்றாருன்னா, அறியப்படாத ரகசியம் எனக்குரியதுப்பா, அறிஞ்ச ரகசியம், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரகசியத்தை நீ கத்துக்கோ, தெரியாததை போய் நீ ஓவரா நோண்டிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது இருக்கட்டும். அதே போல இன்னைக்கு இந்த ஜெப குறிப்பை எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே யாரிடத்துல எப்படி பேசணும்னு எனக்கு கற்றுக் கொடுங்க. நல்ல மேனேஜர், சம்பளம் கொடுக்குற மேனேஜர், அவர்கிட்ட போய் ஏற்று பேசிட்டு இருப்பாங்க. 10 பேர் நின்றுருப்பாங்க, 10 பேர் நிற்கும் போது அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது. பேசின உடனே நீ வேலை விட்டு வெளியே போன்னு தூக்கிடுவாங்க. பரவாயில்ல, நீ இல்லைன்னா வேற ஒருத்தர், நீங்கள் இல்லைன்னா வேற ஒருத்தர். நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாரிடத்துல எப்படி பேசணுன்றது கண்டிப்பாக இந்த ஞானம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவசியம். முடிஞ்ச வரைக்கும் பேசாமல் இருக்கிறதே நல்லது. எல்லாரும் இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபிங்க. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே யாரிடத்துல எப்படி பேசணும்னு எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. பேச தெரியாம பேசி எத்தனை பிரச்சனை, பேச தெரியாம பேசி எத்தனை சூழ்நிலையில நான் அகப்பட்டேன். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாமா? ஒரே ஒரு பாட்டு, இந்த பாட்டு கடைசி பாடு. இந்த பாட்டை பாடும்போது எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தயவாய் நினைத்தீர் தேவனே, உம்மை துதிப்பே, தேவனே உம்மை துதிப்பே. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர் தேவனே, உம்மை துதிப்பே, தேவனே உம்மை துதிப்பே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். தள்ளிவிடாமல் பலத்தாலிடை கட்டினீ,
பலத்தால் இடை கட்டினீ பலவீரர் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீ பலத்தால் இடை கட்டினீ எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா விவரிக்க முடியாதையா நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா விவரிக்க முடியாதையா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் நன்றி ராஜா 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 ஹalleluya ஹalleluya கரங்களை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் இனி ஒரு சில ஜெப குறிப்பு அது இதை தனியாக உங்களுக்காக ரொம்ப விளக்கமாக சொல்றதற்கு நேரம் இல்லை. அதனால வெகு சீக்கிரமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை தேவைப்படுகிறவர்கள் இந்த ஜெப குறிப்பை நீங்கள் எழுதி வைத்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறேன். நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக என்னுடைய மிகப்பெரிய ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவரே மக்கள் எட்ட முடியாத தேவ மனிதனாகவும் மக்கள் மனிதனாகவும் நான் மாறணும் ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். மக்கள் எட்ட முடியாத அப்படின்னா இன்னைக்கு குறை எல்லாம் பேசுறவங்க குறையே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு லெவல். அதுக்கப்புறம் மக்கள் மனிதன் ஜனங்களெல்லாம் நேசிக்கிற ஒரு தேவனுடைய மனுஷனா நான் மாறணும் ஆண்டவரே. மனுஷங்க எனக்கு வேண்டாம் நான் நினைக்கவே இல்லை, மனுஷங்க எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு ஜெப குறிப்புக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். ஸோ இந்த ஜெப குறிப்பு உங்களுக்கு தேவைப்படுமானால் கண்டிப்பாக இந்த ஜெப குறிப்புக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஜெப குறிப்பு, ஆண்டவரே இந்த சுவிசேஷத்திற்காக வாழ்ந்து மரிக்கவும் நான் துணியணும் ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்ற ஒரு ஜெப குறிப்பு எனக்கு இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் ஒரு ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, கொஞ்சம் வேகமாக உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவரே உம்மை எப்படி ஏற்றுக்கொண்டார்களோ அப்படியே என்னையும் ஏற்றுக்கொள்றது மாதிரி எனக்கு ஒரு கிருபை கொடுங்கப்பா. உங்களை எவ்வளோ அழகா ஏற்றுக்கிட்டாங்க எத்தனையோ பேர், அப்படி என்னையும் ஏற்றுக்கொள்ற அளவுக்கு ஒரு கிருபை கொடுங்கப்பா அப்படின்னு என்னுடைய ஒரு ஜெப குறிப்பு. அடுத்து ஒரு ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, இந்த சர்ச்சுக்குள்ள ஒரு மனுஷன் வந்துட்டார் அப்படின்னா 20 மினிட்ஸ் 20 நிமிஷம் இருந்தாலே அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுறது மாதிரி ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா அப்படின்னு நான் ஜெபம் பண்றேன். இந்த சர்ச்சுக்குள்ள ஒரு மனுஷன் புதுசா ரட்சிக்கப்படாத ஆண்டவரை குறித்து தெரியாத ஒரு மனுஷன் வந்து உட்கார்ந்து 20 மினிட்ஸ் 20 நிமிஷம் உட்கார்ந்தாலே அந்த மனுஷன் ரட்சிக்கப்படணும், அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா அப்படின்னு கேட்குறேன். அப்புறம் ஜனங்களை உங்களுக்குள்ள எப்படி வசப்படுத்தணும் அப்படின்றத எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்றேன். அதற்கு பிறகு ஒரு பெரிய திரள் கூட்ட வாலிபர்களை உங்களுக்காக எழுப்பணும் ஆண்டவரே, அதற்காக கிருபை தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்கிறேன்.
அதற்கு பிறகு நான் ஆண்டவரே செத்தாலும் சாகிறேன் அப்படின்ற வைராக்கியம் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு ஜெப குறிப்புக்காக நான் வந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். அதற்கு பிறகு இந்த ஊழியத்தில் இதை விட யாருமே பெஸ்டா செய்ய முடியாதுன்ற மாதிரி ஒரு கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு வந்து நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அடுத்த ஜெபம், ஒரு நாள்ல 4 பிரசங்கம் பண்ணணும் ஆண்டவரே. 4 பிரசங்கம், ஒரு நாள்ல 4 பிரசங்கம் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கிருபையை, அந்த மாதிரி ஒரு பிஸி ஊழியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் எங்க சர்ச்சில் இருக்கிற எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டு அவங்க கார்லையும் பஸ்லையும் வரணும். நிறைய பஸ் வந்து எங்க சர்ச்சுக்கு வாசல்ல நிப்பாட்டி ஆயிரக்கணக்கான ஜனங்களை இறக்கி விடணும் அப்படின்னு ஜெபம் பண்றேன். அப்புறம் அடுத்து மிக முக்கியமான ஜெப குறிப்பு, பல பரிசுத்தவான்களுடைய அபிஷேகம் என்னில் இருக்கட்டும் ஆண்டவரே. நிறைய அதான் ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய அபிஷேகம் என் தலை மேல இருக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்றேன். அடுத்து ஒவ்வொரு சண்டே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு திருவிழா போல இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். அடுத்து மக்களுடைய இருதயத்தில் இடம் பிடிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நான் வந்து ஜெபம் பண்றேன். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு உண்மையா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்றேன். அடுத்து மிக முக்கியம், மனிதர்களை பிரியப்படுத்துறதற்கு நான் கண்டிப்பா ஊழியம் செய்யக்கூடாது ஏசப்பா அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, நான் இருக்கிற பகுதியில பிசாசு இருக்கக்கூடாது ஆண்டவரே. நான் இருக்கிற பகுதியில பிசாசு இருக்கக்கூடாது அப்படின்னு நான் ஜெபம் பண்றேன். அடுத்து எவ்வளவு நேரம் நான் பிரசங்கம் பண்ணினாலும் இன்னும் கொஞ்சம் கேட்கலாம் அப்படின்ட்டு இருக்கிற அளவுக்கு நேர்த்தியா நான் பிரசங்கம் பண்ணணும் ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்றேன். அடுத்ததாக சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை எனக்கு நீங்க தரணும். அப்படி அந்த டைமிங், அந்த இருதயத்தில் என்ன இருக்குதோ அதை சொல்லணும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை தாங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்றேன். அதற்கு பிறகு ரட்சிக்கப்படாத 1,00,000 பேருக்கு சுவிசேஷம் சொல்றதற்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்றேன். அப்புறம் நான் என்னென்ன திட்டம் போடுறேனோ எல்லா திட்டத்திலையும் அந்த திட்டம் ஆண்டவருடைய திட்டமா, அது உங்க திட்டமா இருக்கணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்றேன். அப்புறம் கடைசியா வந்து என்ன அப்படின்னா, மக்களுக்காக அழுற ஒரு பாக்கியத்தை எனக்கு தாங்கப்பா அப்படின்னு நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்படி ஒரு நிறைய ஜெப குறிப்பு வந்து எனக்குள்ள இருக்கிறது. இதில் எல்லா ஜெப குறிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் உங்களுக்கு எந்த ஜெப குறிப்பு ரொம்ப பலனுள்ளதாக இருக்குதோ அதை நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருங்கள். இந்த ஜெபம் இதோட முடியல. உங்கள் எல்லாருக்காக நான் இப்போ பாரத்தோடு உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணி இந்த 21 நாள் உபவாச ஜெபத்தை முடிக்க போகிறேன். ஆண்டவருக்கு மகிமை. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. இன்னும் நிறைய பேருக்கு நீங்கள் இந்த செய்திகளை ஷேர் பண்ணி அவங்கள பார்க்க வச்சிங்க. எல்லாருக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காய் இப்போ ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் கண்களை மூடி எல்லா மகிமையும் இந்த 21 நாட்களும் ஆண்டவர் வைத்த அத்தனை மகிமையும் உங்கள் மேல் இருப்பதாக. ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுத்தது போல மிக அழகாய ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். பட்டு போன விருட்சத்தை திரும்பவும் நான் தழைக்க பண்ணுவேன். பட்டு போன விருட்சத்தை திரும்ப தழைக்க பண்ணுவேன். காஞ்சு போனதை திரும்ப கூட எடுத்துக்கலாம், ஆனா பட்டு போனதை திரும்ப தழைக்க பண்ண முடியாதே அப்படின்ற நிறைய பட்டு போனவருடைய வாழ்க்கையை கர்த்தர் தழைக்க பண்ண போறார். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த 21 நாளுடைய இந்த கடைசி நேரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைங்க மேலையும் கர்த்தருடைய மகிமை இப்பொழுது தங்கி இருக்கட்டும் ராஜா. ராஜா, எத்தனையோ பேர் அழுறாங்களே அப்பா, இருதயம் வெடிச்சு அழுறாங்களே அப்பா. அவர்களுக்கு நீதி கிடைக்கட்டும், அவர்கள் பட்சத்தில் நீதி கிடைக்கட்டும். அவர்களுக்காக கர்த்தர் எழுந்து நில்லும் ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த ஒரு நாள் அல்ல, அப்படியே சாட்சிகள் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும்ப்பா. இந்த ஜெபத்தினுடைய பலனாய் சாட்சிகள் வந்து கொண்டே இருக்கட்டும்ப்பா. வெகு சீக்கிரத்தில் ஒரு 3 அற்புதமாவது எங்க பிள்ளைகளுடைய ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் அவர்கள் பார்ப்பார்களாகப்பா. இந்த ஊழியத்திற்காக உழைச்ச, இந்த ஊழியத்திற்காக செஞ்ச ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் தரப்புல நிக்கிற டாடி, இதுக்கு வேண்டிய பலனை அவங்க பார்க்கணும் ஆண்டவரே, பார்க்கணும் ஆண்டவரே.
சாகிற வரைக்கும் உமக்கு உண்மையாய் ஊழியம் செய்யக்கூடிய பலனை கர்த்தர் எங்களுக்கு தாரும் அப்பா. உம்முடைய வருகை தாமதிக்குமானால் ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நம்புவீரானால் வர்ற நாட்களில் இந்த ஊழியத்தை தொடர்ந்து எங்களுக்கு செய்கிறதற்கு, அதுல லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீங்க எங்களை நம்புறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகள் எல்லாரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். சகல மகிமையும் கூட இருக்கட்டும். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.